கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி வேண்டுதல் செய்வோம். துன்பத்தின் மத்தியில் வாழ்வோருக்கு எப்போதும் துணையாக இருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, துன்பத்தின் மத்தியில் இருந்த திருச்சபைக்கு யோவான் மூலமாக ஆண்டவர் அளித்த செய்திக்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். அந்த தரிசனங்களினூடாக இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களோடு பேசுகிறபடியினால் உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இன்று நீர் சொல்லுகிற செய்திகளை கேட்டு எங்களை அர்ப்பணிப்பதற்கு நல்ல இதயத்தை தந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி, ஆமேன். திருச்சபைகளின் நடுவே உலாவுகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எபேசு, சிமிர்னா, பெர்கமு ஆகிய திருச்சபைகளை தொடர்ந்து நான்காவதாக தியத்தீரா திருச்சபைக்கு செய்தி சொல்கின்றார். இந்த தியத்தீரா திருச்சபையின் செய்தியை அறியும் முன்னதாக தியத்தீரா நகரையும் தியத்தீராவின் சிறப்புகளையும் அறிந்து கொள்வது நல்லது. ஆசியா மைனரில் இருந்த 7 திருச்சபைகளில் முக்கியத்துவம் குறைந்த நகரம் அல்லது முக்கியத்துவம் குறைந்ததாக கருதப்பட்ட திருச்சபை தியத்தீரா என்று நாம் சொல்லலாம். ஆனால் ஆசியாவில் உள்ள சபைகளுக்கு எழுதப்பட்ட கடிதங்களில் மிக நீண்ட கடிதம் தியத்தீரா திருச்சபைக்கு எழுதப்பட்ட கடிதம் என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது நாம் சாதாரணமாக உணர்ந்து கொள்ளலாம். தியத்தீரா என்னும் நகரம் போக்குவரத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தில் இருந்தது. பெர்கமும், சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா போன்ற நகரங்களுக்கு செல்வோர் தியத்தீரா சாலை வழியாகவே செல்ல வேண்டிய ஒரு நிலை இருந்தது. இந்த நகரம் திறந்த வெளியில் இருந்தது. பெர்கமு நகரின் வாசல் அல்லது கேட்வே என்றும் அழைக்கப்பட்டது. தன்னைத்தான் காத்து கொள்வதற்கு போதிய வலிமை இல்லாமல் இருந்தது. யாராவது போருக்கு வந்தால் பெர்கமு நகரம் தன்னை காப்பாற்ற வரும் வரையில் தாமதிப்பது தியத்தீராவின் பலமாக அல்லது சூழ்ச்சியாக, ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது என்று இதனுடைய வரலாற்றை எழுதுகின்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தியத்தீராவின் முக்கியமான தொழில் சாய தொழில். இங்கு சாய தொழிற்சாலைகள் அதிகமாக இருந்தன. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள லீதியா இந்த நகரை சார்ந்தவர். இவர் சாய தொழில் சார்ந்த செந்நிற ஆடைகளை விற்று வந்தார் என்று நாம் திருமறையில் படிக்கிறோம். தியத்தீரா திருச்சபைக்கு பிற திருச்சபைகளுக்கு இருந்தது போன்ற துன்புறுத்தல்கள் அவ்வளவாக இல்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு செய்தி சொல்லுகிற பொழுது தம்மை 3 பெயர்களில் அடையாளப்படுத்துகின்றார். இந்த 3 பெயர்களும் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வருகின்றன. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. தம்மை 3 பெயர்களில் அடையாளப்படுத்துகிறார். 1, அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர், பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவர், தேவகுமாரன் என்று சொல்லுகின்றார். தம்மை பற்றி ஆவியானவர் கூறுகின்ற இந்த 3 பெயர்களின் பொருளையும் இன்று நாம் தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். அக்னி ஜுவாலை போன்ற கண்கள் 2 பொருள்களை நமக்கு சொல்லுகின்றன. 1, பாவத்திற்கு எதிரான கடவுளின் கோபத்தை காட்டும் கண்கள். கோபம் பொதுவாக மனிதனுடைய கண்களில் வெளிப்படும்.
கோபப்படுகிற ஒருவரை அவருடைய கண்களை வைத்தே நாம் அறிந்து கொள்வோம். அதிகமாக கோபம் கொண்டவர்களை பார்த்து கண்கள் தெரிக்கின்றன என்று நாம் சொல்லுவோம். கடவுள் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், சுத்த கண்களை உடையவர். பாவத்திற்கு எதிராக அவரது கண்கள் அக்கினி ஜுவாலை போன்று அல்லது தீப்பிழம்பு போன்று எரிகின்றன என்று நாம் சொல்லலாம். அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் என்பதற்கு மற்றொரு பொருளும் உண்டு. மனிதனுடைய இதயத்தின் ஆழத்தை பார்க்கும் ஆற்றல் கொண்ட கண்கள். தாது பொருட்கள் அல்லது பொன் போன்ற உலோக பொருட்களின் மதிப்பை சோதிப்பவர்களை தட்டான் என்று சொல்லுவோம். இத்தகைய தட்டான் வேலையை செய்கின்றவர்கள் இந்த தாது பொருட்களை அல்லது இந்த உலோக பொருட்களை தீவிர வெப்பத்துக்கு உட்படுத்தி அவைகளுடைய தூய்மையை இவர்கள் சோதிக்கின்றனர். இதனால் உலோக பொருட்களுடைய அழுக்குகள் நீங்கி அவைகளுடைய உண்மை தன்மை வெளிப்படுகின்றது. குறிப்பாக நாம் ஒரு தங்கத்தை சுத்தமான தங்கம் என்று அறிய வேண்டுமென்றால் அதை தட்டான் நெருப்பிலிட்டு அதை சோதிக்கின்றார். இயேசு அவருடைய அக்னி ஜுவாலை போன்ற கண்களால் நமது ஆன்மீக நிலையை சோதித்து அறிகின்றார். அவர் விண்ணிலிருந்து நம் இதயத்தை பார்க்கிறார், சோதிக்கிறார். நெருப்பு உலோகத்தை ஊடுருவி செல்வதை போன்று அக்னி ஜுவாலை போன்ற கண்கள் நமது இதயத்தை ஊடுருவி செல்கின்றன. நம்முடைய வாழ்வில் மறைத்து வைத்திருக்கின்ற அனைத்தையும் ஊடுருவி பார்க்கின்றன. எனவே பாவத்தை வைத்து கொண்டு பாவத்தில் வாழ்ந்து கொண்டு கடவுளின் பிள்ளைகளாக நாம் வாழ்வது கடினமானது. ஏனெனில் அவர் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். அந்த கண்களால் நம்மை பார்க்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று எபிரேயர் 4:13 கூறுகின்றது. லூக்கா 3:16 முழுக்கு முனிவர் இயேசுவை பற்றி குறிப்பிடுகிற பொழுது, நான் தண்ணீரினால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின்பு ஒருவர் வருகிறார், அவர் தூய ஆவியினாலும் நெருப்பினாலும் திருமுழுக்கு கொடுப்பார் என்கின்றார். லூக்கா 3:17 தூற்றுக்கூடை அல்லது சுளகை அவர் கையில் வைத்திருக்கிறார். அந்த சுளகினால் கோதுமையை சேர்த்து பதரை அக்கினியினால் சுட்டரிப்பார் என்று கூறுகின்றார். இயேசு கிறிஸ்து நாம் அவரோடு நெருக்கமாக இருப்பதை, நம்முடைய இதயம் அவரோடு ஒன்றித்து இருப்பதை அவர் விரும்புகிறார். இதனால் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை கொண்டு நம் இதயத்தை பார்க்கிறார். நம்மிலுள்ள பதர்கள் அல்லது பாவங்களை அவரது நெருப்பு எரித்து நமது இதயங்களில் குடிகொள்ள விரும்புகிறது. அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர் என்கின்ற பெயருக்கு விளக்கம் அளிக்கின்ற மைக் பிக்கிள் என்று சொல்கின்ற இறையியலாளர் இவ்விதம் கூறுகின்றார். கடவுளின் கண்கள் என் மீது இருப்பதை நான் எவ்வளவு அதிகமாக புரிந்து கொள்கிறேனோ அவ்வளவு அதிகமாக நான் கடவுளுக்கு பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்கின்றார். அக்கினி அவருக்கு முன்பாக செல்லுகிறது என்று 97 சங்கீதம் 3 கூறுகிறது. நாம் கடவுளை நெருங்கும் போது அவரது நெருப்பு நம் வாழ்க்கையை தொடுகிறது. அது நம் எண்ணங்களை தொடுகிறது, நம் நோக்கங்களை தொடுகிறது, நம் மனதை தொடுகிறது. நம்முடைய வாழ்வின் எல்லா காரியங்களையும் அவருடைய கண்கள், அக்னி ஜுவாலை போன்ற கண்கள் நோக்குகின்றன. உபாகமம் 4:24 உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பட்சிக்கும் அக்கினி போன்றவர், அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. நண்பர்களே, நமது ஆண்டவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டவர்.
நமது இதயம் வேறொருவரை வழிபடுவதை, வேற்று தெய்வங்களை வழிபடுவதை அல்லது சாத்தானுக்கு உட்படுவதை அவர் விரும்புவதில்லை. அவருக்கு மட்டுமே நமது இதயம் சொந்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற அன்பு கொண்ட தெய்வம். அவர் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களால் நம்மை பார்க்கிற பொழுது நமது இதயம் அவருக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவதாக, இந்த வசனத்தில் மற்றொரு பெயரையும் ஆவியானவர் தமக்கு சொல்லுகின்றார். அது பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவர். மிகவும் சிறப்பு பெற்ற வெண்கல தொழிற்சாலை சில தியத்தீராவில் இருந்தன என்று தியத்தீரா நகரை பற்றி எழுதுகிற பொழுது குறிப்பிடுகிறார்கள். தியத்தீரா திருச்சபைக்கு செய்தி சொல்லும் ஆண்டவர் தம்மை பற்றி கூறும் இரண்டாவது பெயர் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவர். வெண்கலம் என்பது திருமறையில் எப்போதும் நியாய தீர்ப்போடு இணைத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. 1-2 இடங்களை குறிப்பிடுகின்றேன். தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும், தானியேல் இங்கே யோவான் காண்பது போன்ற ஒரு காட்சியை காண்கின்றார். தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். அவருடைய சரீரம் படிக பச்சையைப் போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தைப் போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும், அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தைப் போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தைப் போலவும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே கடவுளுடைய காட்சியை காணுகின்ற தானியேல் இடிமுழக்கம் போன்று அல்லது மின்னலை போன்று அஞ்சத்தக்க ஒரு காட்சியை அவர் காணுகின்றார். இத்தகைய அஞ்சத்தகுந்த ஒரு காட்சி அவர் நியாயாதிபதியாக வருகிற பொழுது இருக்கும் என்பதை இந்த தரிசனம் சொல்லுகின்றது. அதை பார்த்தவுடன் தானியேல் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். அதன் கடைசி பகுதியில் என்னோடு கூட இருந்த மனிதர் அதை கண்டு ஒளித்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மிகவும் அஞ்சத்தகுந்த ஒரு தோற்றத்தை இந்த தரிசனம் சொல்லுகின்றது. என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை வருகின்ற பகுதியில் கொள்ளிவாய் சர்ப்பங்களினால் இஸ்ரவேலர் அழிக்கப்பட்ட சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த பொழுது, முறுமுறுத்த பொழுது வனாந்திரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்து அவர்களை நியாயந்தீர்த்தன. அந்த நியாய தீர்ப்பின் அடையாளமாக வெண்கல சர்ப்பம் ஒன்று வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது என்று என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். ஆகவே வெண்கலம் என்பது நியாய தீர்ப்பின் அடையாளம் என்று இங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 38ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களில் தகன பலிபீடம் அல்லது எரி பலிபீடம் என்பதனுடைய பெரும்பகுதி வெண்கலத்தினால் செய்யப்பட்டது என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. எரி பலிபீடம் அல்லது தகன பலிபீடம் என்பது பாவ பரிகாரம் செய்யும் இடம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பாவங்களை நியாயம் தீர்த்து கடவுள் நீதி செய்து அல்லது மன்னிப்பு வழங்கி மீட்பு தருகின்ற இடம். ஆகவே வெண்கலம் என்பது நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால், இங்கே பிரகாசமான வெண்கலம் போன்ற கால்களை உடையவர், பாதங்களை உடையவர். இங்கே பிரகாசம் என்பது நேர்மையாக, ஒளிவு மறைவின்றி அப்பட்டமாக நியாயந்தீர்ப்பதை அடையாளப்படுத்துகின்றது. கடவுள் தமது மக்களை நியாயந்தீர்க்கிறார் என்கின்ற செய்தியை இந்த தரிசனமும் உறுதிப்படுத்துகிறது. இன்றைக்கு பலர் கடவுள் பாவத்திற்காக மக்களை நியாயந்தீர்ப்பதில்லை
என்று எண்ணுகின்றனர். பல இடங்களில் பேசவும் செய்கின்றனர். நம்முடைய ஆண்டவர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி, பிரகாசமான நேர்மையாக நியாயம் தீர்க்கின்ற வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவர். நாம் நேசிக்கும் மகன் அல்லது மகள் தவறு செய்கிற பொழுது அல்லது நமக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நாம் அவர்களை தண்டிக்கிறோம். எதற்காக தண்டிக்கிறோம்? அவர்கள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும், எது சரி எது தவறு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தண்டிக்கிறோம். நம்முடைய அன்புள்ளம் கொண்ட ஆண்டவரும் நமக்கு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார் அல்லது நம்மை தண்டிக்கிறார். நாம் நல்லவர்களாக அவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக பாவம் செய்கிற பொழுது அந்த தண்டனை நமக்கு வருகிறது. கடவுளுடைய நியாய தீர்ப்பு உண்டு என்பதை உறுதியாக சொல்கின்ற பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவர். பாதங்கள் என்பது உறுதியை சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. நியாய தீர்ப்பு என்பது உறுதியானது, நேர்மையோடும் பொலிவு மறைவின்றியும் நடைபெறக்கூடியது என்பதை உணர்ந்தவர்களாக அவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு இந்த நாளில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகின்ற மற்றொரு பெயர் தேவகுமாரன், இறைமகன், சன் ஆஃப் காட். தியத்தீராவில் அப்பல்லோ டைரிம்னஸ் என்கின்ற ஒரு உள்ளூர் கடவுள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவருடைய உருவம் தியத்தீராவின் நாணயங்களில் இருந்தது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் அங்கிருந்த தொழிற்சங்கங்களின் புரவலராக கருதப்பட்ட ஒரு போர் வீரர். ஆனால் தியத்தீரா மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்டார். அவர்களுடைய சமூக கூடுகைகளிலெல்லாம் இவர் கௌரவிக்கப்பட்டார். இவர் சூயஸ் என்கின்ற கடவுளின் மகனாக கருதப்பட்டு தியத்தீராவில் சன் ஆஃப் காட் அல்லது சூயஸ் என்கின்ற கடவுளுடைய மகன் என்று கடவுளுக்கு நிகராக அவர் மதிக்கப்பட்டு வந்தார். இதை தவிர தியத்தீராவில் பல தொழிற்சங்கங்கள் இருந்தன. ஒவ்வொரு சங்கமும் ஒவ்வொரு கடவுளரை தங்களுடைய கடவுளாக கொண்டு அந்த கடவுளுக்கு விசுவாசமாக இருந்தனர் என்றும் வரலாற்றாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் இதயங்களின் ஆழங்களில் இருப்பதை அக்னி ஜுவாலையால் பார்க்கும் ஆற்றல் கொண்டவரும் நேர்மையாக நியாயந்தீர்க்கும் பாதங்களை உடையவருமாக இருக்கின்ற நம்முடைய ஆண்டவர் தம்மை சன் ஆஃப் காட் என்று அவர் அறிமுகப்படுத்துகிறார். இங்கே மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட கடவுளர்கள் நீதி செய்கிறவர்கள் அல்ல, மனித சுபாவம் உடையவர்கள். அவர்கள் நிலைத்து நிற்பதில்லை. அந்த கடவுளர்களுடைய நம்பிக்கை உறுதியானதல்ல. பாதங்கள் என்கின்ற வார்த்தை அதை நமக்கு உணர்த்துகின்றது. சன் ஆஃப் காட், உயிருள்ளவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கடவுளுடைய மகன் என்று ஆவியானவர் தம்மை குறிப்பிடுகின்றார். டாக்டர் லேரி பேட்டன் என்பவர் ஒரு சிறந்த போதகர். அவர் தன்னுடைய ஆலயத்தில் ஆராதனை முடித்து கொண்டு மக்களோடு பேசிக்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஒரு சிறுமி அவரிடத்தில் வந்து, பாஸ்டர் லேரி, வில் ஜீசஸ் எவர் லீவ் மீ இஃப் ஐ ட்ரஸ்ட் ஹிம் என்று கேட்டார். அன்பான லேரி போதகர் அவர்களே, இயேசு கிறிஸ்துவை நான் நம்பினால் அவர் எப்போதாவது என்னை விட்டு போவாரா என்று கேட்டார். உடனே உயரமாக இருந்த லேரி என்கின்ற போதகர் இந்த சிறுமியின் உயரத்திற்கு முழங்கால் படியிட்டு அந்த சிறுமியினுடைய தோளில் தன்னுடைய கரத்தை வைத்து கொண்டு, why do you ask me that? மகளே, நீ ஏன் இவ்வாறு என்னிடம் கேட்டாய் என்று கேட்டாராம். உடனே அந்த சிறுமி சொன்னாள், நான் என்னுடைய தந்தையை நேசித்தேன், அவர் என்னோடு கூட இருப்பார் என்று நினைத்தேன். ஆனால் பாதியில் என்னையும் என்னுடைய சகோதரனையும் என் அம்மாவையும் விட்டு போய்விட்டார்.
இயேசுவையும் நான் நம்பினால் இப்படி பாதியில் விட்டு போய்விடுவாரா என்று மிகுந்த வேதனையோடு கேட்டாராம். அப்போதுதான் இந்த போதகர் அவருக்கு சொன்னாராம், நீ நம்புகிற உலகில் உள்ள மனிதரை போன்றவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். அவர் என்றும் வாழும் தெய்வம். அவர் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில்லை. நீ அவரோடு எப்போதும் இருப்பதற்கு முயற்சி செய் என்று ஆலோசனை கூறினாராம். நண்பர்களே, நாம் நேசிக்கின்ற ஆண்டவர், நாம் வழிபடுகின்ற நம்முடைய தெய்வம் நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல. சன் ஆஃப் காட், அவர் தேவகுமாரன், கடவுளின் மகன். கடவுளை நமக்கு காண்பித்து அவருடையவர்களாக வாழ வேண்டுமென்று நமக்கு உதவி செய்கிறவர் மட்டுமல்ல, அனுதின வாழ்வில் சன் ஆஃப் காடாக, கடவுளுடைய மகனாக நம்மோடு கூட இருக்கிறவர். அக்னி ஜுவாலை போன்ற கண்களால் அவர் நம்மை பார்க்கிற பொழுது நம்முடைய இதயம் ஏற்புடையதாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க அவர் அழைக்கிறார். பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவர் நம்மை நியாயந்தீர்க்க இருக்கிறார் என்கிற உணர்வோடு கூட பாவங்களை தவிர்த்து அவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ அவர் நம்மை அழைக்கிறார். இறை மகனாகிய அவர் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார். உலக மனிதர்களை போன்றவர் அல்ல. உலகில் உள்ள மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களை போன்றவர் அல்ல. எப்போதும் வாழும் இறைவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நம்பி விசுவாசத்தோடு பயணிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். எப்பொழுதும் எங்களோடு உடனிருந்து தம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை அரவணைத்து வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களால் எங்களுடைய இதயத்தை பார்க்கிறேன், எங்களுடைய வாழ்வை பார்க்கிறேன், எங்களுடைய குடும்பத்தை பார்க்கிறேன், எங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிறேன் என்கின்ற உணர்வோடு கூட நாங்கள் இந்த உலகில் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த உலகில் வாழ்கிற வாழ்க்கையின் முடிவில் நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டும். நீர் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவர். அந்த நியாய தீர்ப்பில் தைரியமாக உம்முன்னே நாங்கள் நின்று உம்முடைய அரசின் மக்களாக நாங்கள் வருவதற்கு இப்பொழுதே நாங்கள் ஆயத்தத்தோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இறை மகனாகிய நீர் நேற்றும் இன்றும் என்றும் எங்களோடு வாழுகின்ற ஆண்டவர். மனிதர்கள் கைவிட்டாலும், நாங்கள் நம்புகிறவர்கள் எங்களை விட்டு எடுபட்டாலும் நீர் எப்போதும் எங்களோடு இருக்கிறவர். உம்மை பிரியாது உம்மோடு இணைந்து வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி. ஆமேன்.